Hi dears, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கவுன்சிலிங் நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்கன்னா அதுல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, அதை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நீங்க அட்டென்ட் பண்ணா மட்டும்தான் கவுன்சிலிங்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். அது என்னன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்கான கவுன்சிலிங் எப்ப நடக்கும், எந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணணும், செல்ஃப் ஃபினான்சிங்னா எந்த லிங்கை கிளிக் பண்ணணும், எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணணும், டோட்டல் எத்தனை ரவுண்ட்ஸ் நடக்கும், ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்ல மேக்ஸிமம் எவ்வளவு கட் ஆஃப் ரேஞ்ச் தேவை. சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட மார்க் ஹையா இருக்கும், பட் அவங்க ப்ராப்பரா அட்டன் பண்ணாம இருந்தா அவங்களுக்கு சீட் கிடைக்காது. அதனால என்னதான் மார்க் அதிகமா இருந்தாலும் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது. அதே டயத்துல உங்களுக்கு பிடிச்ச காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க என்னெல்லாம் பண்ணணும், இதை பத்தி தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோ வரை எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கிளியரா புரியும். நம்மளோட சேனல்ல இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களால பார்க்க முடியும். கவுன்சிலிங் பொறுத்தல ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், பேமெண்ட் எப்படி பண்ணணும், இதை பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சதும் நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க கிளிக் பண்ணுங்க, அந்த வீடியோல இருக்க மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவு எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்சஸ்னாலும் செலக்ட் பண்ணலாம். உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே வீடியோ டிஸ்பிளே ஆகும். அதாவது என்னென்ன காலேஜஸ் இருக்கு, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, உங்க கம்யூனிட்டில எத்தனை காலேஜஸ் இருக்கு, இது எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை நீங்க பார்த்துட்டு செலக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் நம்ம 20க்கு மேல செலக்ட் பண்ண வேணாம், ரொம்ப அதிகமா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு யாருமே திங்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு கவுன்சிலிங்ல எத்தனை காலேஜ்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே டயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ரியாரிட்டியா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், எத்தனை காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு லெவல்ல எந்த காலேஜுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எந்த காலேஜ் நீங்க செலக்ட் பண்றீங்க, அந்த ஆப்ஷன் கேட்கும். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க B.Pharm படிக்கிறீங்கன்னா B.Pharm, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இதை நீங்க என்டர் பண்ணி சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க ரிமைனிங் எத்தனை காலேஜஸ்னாலும் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்க அந்த இது எல்லாமே ரொம்ப பெஸ்டான காலேஜஸ் நீங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிப்பீங்க. அதுல ஒரு முக்கியமா ஒரு 20-30 காலேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு நெக்ஸ்ட் செகண்ட் லெவல்ல இந்த காலேஜ் எல்லாம் வேணும்னு சொல்லி திங்க் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த காலேஜஸ் நெக்ஸ்ட் லோவஸ்ட் லெவல். இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸா நீங்க காலேஜ் செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளவு நாள் நீங்க செலக்ட்ல ஆர் லிஸ்ட்ல கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட மார்க்கை பொறுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்தீங்களா B.Pharm கோர்சஸ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸ், அதுல சீட் இருக்கா, உங்க கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளவு இருக்கு, அதை செக் பண்ணுவாங்க. அதுல சப்போஸ் உங்களுக்கு சீட் இருந்தா உங்களுக்கு கொடுப்பாங்க. அது இல்லாத பட்சத்துல செகண்டா நீங்க எத்தனை காலேஜஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே லைன் பை லைனா செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க செலக்ட் பண்ண அந்த லிஸ்டுக்குள்ளே உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சை பார்த்துட்டு உங்களுக்கு சீட் இருந்தா சீட் கொடுக்குறாங்க. அதனால எப்பவுமே செலக்ட் பண்ணும்போது ப்ராப்பரா மேக்சிமம் அதிகமான காலேஜஸ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் பொறுத்தளவு அடுத்து தனியார் காலேஜுக்கான கவுன்சிலிங் எப்ப நடக்கும், கவர்மெண்ட்கான கவுன்சிலிங் எப்ப நடக்கும், இதுதான் எல்லாருக்கும் இருக்க மேக்சிமம் டவுட். தனியார் பொறுத்தளவு ரவுண்ட் 1ல மேக்சிமம் தனியாருக்கான கவுன்சிலிங் நடக்கும். ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோர்சஸ் மட்டும்தான் அந்த இதுல இருக்கும். அதை மட்டும் நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 19 கோர்சஸ் இருக்கு. அந்த 19 கோர்சஸ்க்கு எத்தனை காலேஜஸ் இருக்கு, இது எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல இருந்து எத்தனை காலேஜஸ்னாலும் நீங்க செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீட் எல்லாம் ஃபில் பண்றதுக்கு அப்புறம் ரிமைனிங் எத்தனை காலேஜஸ் இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்காங்க, எவ்வளவு வேகன்ட் சீட் இருக்கு, இதெல்லாம் பொறுத்து செகண்ட் ரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல அது மீதி இருக்க காலேஜஸ் அது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ் இருந்தா அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். மேக்சிமம் செகண்ட் ரவுண்ட்லயும் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கும், கவர்மெண்ட் கோர்சஸும் இருக்கும். அதே டைம்ல செல்ஃப் பினான்சிங்கும் செகண்ட் ரவுண்ட்ல நடக்கும். செகண்ட் ரவுண்டை பொறுத்தளவு நீங்க எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்கோ அது எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கான முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு அடுத்தது செல்ஃப் பினான்சிங். செல்ஃப் பினான்சிங்கை பத்தி கவலையே வேணாம். உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருந்தாலும் நீங்க எத்தனை காலேஜஸ் செலக்ட் பண்றீங்களோ அந்த காலேஜ்ல கண்டிப்பா உங்களுக்கு சீட் கிடைக்கும். அதனால கட் ஆஃப் ரேஞ்ச் அதிகமா இருக்கணும்னு எந்த வித அவசியமும் இல்லை. அட்லீஸ்ட் மேக்சிமம் அவங்க கொடுத்துருக்க கட் ஆஃப் ரேஞ்ச்ல இருக்கும்போது உங்களுக்கு சீட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் ரவுண்டை பொறுத்தளவு செகண்ட் ரவுண்ட்ல ஆல்ரெடி கவர்மெண்ட் சீட்டும் கண்டிப்பா ஃபில் பண்ணிருப்பாங்க.
ஸோ ரிமைனிங் வந்து தேர்ட் ரவுண்ட்ல கண்டிப்பா வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கான காலேஜஸ் கோர்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட்ஸ்ல வந்து செல்ஃப் ஃபினான்சிங் செலக்ட் பண்ணலாம். ஃபோர்த் ரவுண்டும் அதே மாதிரி தான் செல்ஃப் ஃபினான்சிங்கான கவுன்சிலிங் நடக்கும். ஸோ அதுல வந்து மேக்ஸிமம் உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு 120 110 அதுக்கு கீழே கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஸோ கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்காதுன்னு கவலைப்பட வேணாம். உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சு கம்மியா இருந்தாலும் செல்ஃப் ஃபினான்சிங் கிடைக்கும். அண்ட் கவுன்சிலிங்கை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 200ல இருந்து 160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. செகண்ட் ரவுண்ட் பொறுத்தளவு அதே மாதிரி 200ல இருந்து 160 வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. தேர்ட் ரவுண்ட் மேக்ஸிமம் 200ல இருந்து 140. இதே ஃபோர்த் ரவுண்ட் இந்த கவுன்சிலிங்ல யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்களோ, ரேங்க் லிஸ்ட்ல யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணலாம். அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் செல்ஃப் ஃபினான்சிங் தான் வேணும், ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பர்டிகுலரா நீங்க அந்த காலேஜஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். ஸோ உங்களோட மார்க் வந்து நீங்க செல்ஃப் ஃபினான்சிங் தான், அதனால வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சீட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவுன்சிலிங்கான ப்ராசஸ் இருக்கும். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.